செல்வி ஜெயலலிதா அவர்கள் எழுதிய உறவின் கைதிகள் குடும்ப தொடர்கதை. அதனுடைய பகுதிகள் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ அடுத்த பகுதி கேட்க போறோம். இதுக்கு முந்தின 2 பகுதிகளுடைய லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதையே நீங்க கேட்டுக்கலாம். இப்ப அடுத்த பகுதி கேட்கலாமா? பகுதி 3, அத்தியாயம் 5. இடைவேளைக்கு முன்பே சாகுந்தலம் நாடகம் முடிவு பெற்றுவிட்டது. அன்றைய மாலை நிகழ்ச்சிகளின் பிற்பகுதியில் வேறு சில மாணவியர்கள் வழங்கும் பல்சுவை விருந்து இடம்பெறும் என்பதை ராஜீவுக்கு பிரின்சிபால் தெரியப்படுத்தியவுடன் எப்படியாவது அங்கிருந்து கலற்றி கொண்டு போய்விட வேண்டும் என்று அவனுக்கு தோன்றி அவன் அங்கு வந்திருந்ததே உஷாவுக்காகத்தான். அன்று மாலை மீண்டும் உஷாவை காணும் வாய்ப்பு கிட்டப்போவதில்லை என்பதை உணர்ந்ததும் இனியும் தொடர்ந்து அங்கே உட்கார்ந்து கொண்டிருப்பதில் அர்த்தமில்லை என்று ராஜீவ் கருதினான். வெரி சாரி மேடம், நான் இப்பவே புறப்படணும், ஒரு கல்யாண ரிசப்ஷனுக்கு போக வேண்டியிருக்கு என்று மிஸ் மைத்ரேயிடம் புழுகிவிட்டு விடைபெற்று கொண்டான். போகும் முன் சுரேஷிடம் பேனாவும் காகிதமும் வேண்டும் என கேட்டான். பாக்கெட்டில் இருந்த சிறிய டைரியில் இருந்து ஒரு பக்கத்தை கிழித்து எடுத்து அதையும் பேனாவையும் ராஜீவிடம் கொடுத்தான் சுரேஷ். அவசரமாக அதில் 4 வரிகளை கிறுக்கிவிட்டு காகிதத்தை மடித்து சுரேஷிடம் கொடுத்து அவன் காதோடு ராஜீவ் ரகசியமாக ஏதோ சொன்னான். அவன் சொன்னது சுரேஷுக்கு மிகுந்த வியப்பை உண்டாக்குவதாக இருந்தது. சுரேஷ் ஒரு கணம் தயங்கினான். ராஜீவை ஒரு பார்வை பார்த்தான். அந்த பார்வையில் அடக்கியிருந்த பொருள், நீங்கள் செய்வது சரிதானா? இது விவேகமுள்ளவர் செய்யும் காரியமா என்னும் கேள்வி. அவர்களை சுற்றி நிறைய பேர்கள் இருந்ததால் சுரேஷ் உரக்க எதுவும் அவனிடம் கூறவில்லை. சுரேஷுடைய பயத்தை அகற்றி நம்பிக்கையூட்டும் வகையில் ராஜீவ் தலையை அசைத்தான். அந்த ஒரு அசைவினுள் அடங்கியிருந்த அர்த்தம், பரவாயில்ல சுரேஷ், என்ன செய்யறேங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டு தான் செய்யறேன் என்ற பதில். சுரேஷ் லேசாக தனது தோள்களை உயர்த்தினான். அந்த செய்கையின் உள்ளர்த்தம், சரி, இதன் விளைவு என்னவானாலும் அதற்கு நீங்களே பொறுப்பாளி, நீங்கள் இடும் கட்டளையை நான் நிறைவேற்றுகிறேன், அவ்வளவுதான் என்பதே. ராஜீவும் சுரேஷும் வெகு நாட்களாக ஒருவரோடு ஒருவர் நெருங்கி பழகிவிட்ட காரணத்தால் வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேசாத போதிலும் மற்றவன் உடனே கிரகித்துக் கொள்ளும் அளவிற்கு இருவருக்கும் இடையே ஒரு அபூர்வ மன ஒற்றுமை வளர்ந்திருந்தது. ராஜீவ் தனக்கிட்ட கட்டளையை நிறைவேற்ற சுரேஷ் சென்று விட்டான். பிரின்சிபாலும் மற்ற முக்கியஸ்தர்களும் வாசல் வரை வந்து வழி அனுப்ப ராஜீவ் தனது காரில் அமர்ந்து அங்கிருந்து புறப்பட்டு போய்விட்டான். மேடைக்கு பின்னால் கிரீன் ரூமில் உஷா தனது உடைகளை மாற்றிக்கொண்டிருந்தாள். அச்சமயம் அவள் ட்ரெஸ்ஸிங் ரூமில் தனியாக இருந்தாள். மேடையில் நடைபெற்று கொண்டிருந்த மற்ற நிகழ்ச்சிகளை காண சாகுந்தலம் நாடகத்தில் அவளுடன் பங்கு பெற்ற மற்ற பெண்கள் சென்று விட்டிருந்தனர். அதில் உஷாவுக்கு விருப்பம் இல்லாததால் அங்கேயே இருந்து விட்டாள். உஷா தனது கூந்தலில் இருந்த மலர்களை எடுத்து மேஜையின் மீது வைத்து கொண்டிருந்த போது யாரோ கிரீன் ரூம் கதவின் மீது தட்டும் சத்தம் அவள் காதில் ஒலித்தது. கமீன் என்று அவள் குரல் கொடுத்தாள். சுரேஷ் உள்ளே நுழைந்தான். அவனை கண்டதும் உஷாவின் கண்கள் ஆச்சரியத்தில் பெரிதாக விரிந்தன. அவனை உடன் அடையாளம் கண்டுகொண்டாள் உஷா. சுரேஷ் உள்ளே வந்து கதவை சாத்தியதும் உஷாவுக்கு ஒன்றுமே புரியவில்லை. ராஜீவ் கொடுத்திருந்த மடித்த காகிதத்தை சுரேஷ் உஷாவிடம் நீட்டினான். என்னுடைய முதலாளி இதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. ஆச்சரியத்தால் உஷாவால் பேச முடியவில்லை. மௌனமாக அந்த சீட்டை பெற்றுக்கொண்டாள். தனியா இருக்கிற போது இத படிங்க என்று கூறிவிட்டு வந்த வேகத்திலேயே சுரேஷ் வெளியேறிவிட்டான். ஏதோ பிரமையில் இருப்பவள் போல் சிறிது நேரம் அவன் போன பிறகு மூடிய கதவை பார்த்தபடியே உஷா நின்றாள். எல்லாம் ஒரு நொடியில் நடந்துவிட்டது. சுரேஷ் வந்ததும் தெரியவில்லை, போனதும் தெரியவில்லை. உண்மையாக அப்படி நடந்ததா, இல்லை சுரேஷ் வந்ததை கற்பனை செய்தாளா? நிதானமாக கண்களை தாழ்த்தி கையில் இருந்த சீட்டை பார்த்தாள். அதை பிரித்தாள், படித்தாள். அழுத்தத்தோடு அழகாக அமைந்திருந்த ஒரு ஆணுடைய கையெழுத்தில் 4 வரிகள் எழுதப்பட்டிருந்தன. உன்னோடு தனியாக பேச விரும்புகிறேன். உன்னை எப்படி எங்கே அணுகுவதென்று தெரியவில்லை. என்னுடைய பர்சனல் அன்லிஸ்டட் நம்பர்
76542. இது டைரக்ட் லைன். அவ்வளவேதான். கடிதத்தின் கீழ் எந்த கையொப்பமும் இல்லை. என்றாலும் அதை ராஜீவ் தான் எழுதியிருக்க வேண்டும் என்பதை உஷா புரிந்து கொண்டாள். குழப்பம், அதிசயம், ஆனந்தம், அச்சம், பரவசம் எல்லாமும் ஒன்றோடு ஒன்று போட்டியிட்டு அவள் மனதில் போராட மீண்டும் மீண்டும் அந்த மிக சுருக்கமான மடலை படித்தாள். ராஜீவ் ராஜீவ் அவளோடு தனியாக பேச விரும்புகிறாரா? அதற்காக தன்னுடைய பிரைவேட் அன்லிஸ்டட் டெலிபோன் நம்பரை அவளுக்கு தந்திருக்கிறாரா? ஏன்? எதற்காக? இது கூடவா புரியவில்லை? வேறு எதற்காக இருக்க முடியும்? அப்படியானால் அவர் என்னை விரும்புகின்றாரா? இல்லை, இருக்க முடியாது. அவரை போன்ற பெரிய மனிதர் என்னை போன்ற ஒரு சாதாரண பெண்ணை நேசிக்க முடியுமா? அப்படி என்னில் விசேஷமாக என்ன இருக்கிறது? திரும்பி தன் உருவத்தை கண்ணாடியில் பார்த்து கொண்டாள். கண்கள் பளிச்சிட, கன்னங்கள் சிவந்திட, உதடுகள் துடித்திட, புதியதோர் உற்சாகம் உடல் முழுவதையும் குலுங்கச் செய்திட, கண்ணாடியில் அவள் தோற்றம் புதிய மெருகுடன் மின்னுவதைக் கண்டு தானே வியந்தாள். பூரித்து போனாள் உஷா. ஏன் அவர் என்னை நேசிக்க கூடாது? என்னில் என்ன இல்லை? ஆம், தான் ஒரு பேரழகி என்பதை தானே உணர்ந்து அகம் மகிழ்ந்தாள். உஷாவின் மனதில் எந்த போலித்தனத்திற்கும் இடமில்லை. மிகவும் தெளிவான நேர்மையான மனோபாவம் அவளுடையது. தான் அழகாக இருப்பது அவளுக்கு நன்றாக தெரியும். அதை நேரடியாக ஒப்புக்கொள்வதில் அவள் எந்த தவறையும் காணவில்லை. யாராவது அவள் அழகை புகழ்ந்தால் அவர்களுடைய பாராட்டுதலை நளினமாக ஏற்றுக்கொண்டு நன்றி கூறுவாளை தவிர போலி தாழ் உணர்வோடு சேச்ச அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, நான் அப்படி ஒன்னும் பெரிய அழகி இல்ல என்றெல்லாம் பொய் நாடகம் ஆடமாட்டாள். உஷா நேர்மையானவள், இனிமையானவள், புத்திசாலி. அதே சமயத்தில் வயதில் மிகவும் இளையவள். அவளுக்கு அப்போதுதான் 18 வயது நிரம்பி இருந்தது. அன்பால் அரவணைக்கப்பட்டு முழுமையான பாதுகாப்பில் செல்லமாக வளர்ந்தவள் ஆதலால் சிறு வில்லைத்தனம் நிறைந்தவளாக வெளி உலகத்தை பற்றி ஒன்றுமே தெரியாதவளாக இருந்தாள். உஷாவின் மென்மையான உள்ளம் வாழ்க்கையின் ரம்மியமான பக்கத்தை மட்டுமே இதுவரை அறிந்திருந்தது. வாழ்க்கையின் கரடுமுரடான பக்கத்தை பார்க்க அவளுடைய குறைந்த அனுபவத்தில் இதுவரை சந்தர்ப்பமே இருக்கவில்லை. மறுபடியும் அந்த கடிதத்தை படித்தாள். அவள் மனக்கோட்டையின் தலைவன், அவள் கனவுகளின் மன்னன், வெகு தூரத்தில் இருந்து இதுவரை அவள் பூஜித்து வந்த அடைய முடியாத தெய்வம் என்று அவளால் கருதப்பட்டவர். அவள் சற்றும் எதிர்பாராத விதத்தில் திடீரென்று இத்தனை அருகில் வந்துவிட்டார். வெறும் பகற்கனவு என நினைத்து ஏங்கியதெல்லாம் நனவாகும் வாய்ப்பு அவள் கைக்கு மட்டும் எட்டும் அளவில் இத்தனை அண்மையில் வந்துவிட்டதா? ஆயிரம் பெண்கள் அவரை நினைத்து நினைத்து ஏங்கும் பொழுது தனக்கு ஏற்றவள் என்று அவர் அவளை தேர்ந்தெடுத்து கௌரவிக்கிறாரா? உஷாவின் உள்ளம் பரவசத்தில் பொங்கி பெருமிதத்தில் திளைத்தது. சடார் என்று கிரீன் ரூம் கதவு திறக்கப்பட்டது. கூட்டமாக பல பெண்கள் உள்ளே வந்துவிட்டனர். சட்டென்று விலை மதிப்பிட முடியாத பொக்கிஷமான அந்த காகிதத்தை மடித்து உஷா அதனை தனது ரவிக்கைக்குள் ஒளித்து நெஞ்சோடு இணைத்துக் கொண்டாள். அத்தியாயம் 6. கல்லூரி ஆண்டு விழா முடிந்து 2 நாட்கள் நகர்ந்து விட்டன. தாங்க முடியாத பொறுமையின்மையோடு ராஜீவ் தவித்துக் கொண்டிருந்தான். இதுவரை உஷாவிடமிருந்து போன் கால் வரவில்லை. இதற்குள் 1000 தடவையாவது சுரேஷிடம் நிஜமாதான் உன் சீட்டை உஷா கிட்ட கொடுத்தியா என்று ராஜீவ் விசாரித்திருப்பான். நிஜமாதான் கொடுத்தேன் சார். இதோ பாரு சுரேஷ், பொய் சொல்லாத. உண்மையா அவ கையிலேயே அதை கொடுத்தியா? சத்தியமா சொல்றேன் சார், அவங்கள பார்த்து அவங்க கையிலேயே கொடுத்தேன். என்ன நீ ஏமாத்தலையே சுரேஷ். சார், நான் ஏன் சார் அப்படி செய்ய போறேன்? இட்ஸ் ஆல்ரைட் சுரேஷ், நீ போகலாம். ராஜீவ் மனதிற்குள் புதைத்திருந்த சந்தேகம் சிக்கல் நிறைந்த விவகாரத்தில் தனது முதலாளி அகப்பட்டு கொள்ளாமல் இருக்க அந்த கடிதத்தை உஷாவிடம் கொடுக்காமலே சுரேஷ் பொய் நாடகம் ஆடுகின்றானா என்பதுதான். ஆபத்தான விளைவில் இருந்து அவனை காப்பாற்ற வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடையே சுரேஷ் அப்படி செய்திருந்தால் உண்மையிலேயே உஷா விஷயத்தில்
ராஜீவ் காண்பித்த பேராவல் சுரேஷுக்கு சொல்லில் அடங்காத வியப்பை தந்தது. உலகில் நல்லதில் நம்பிக்கை அற்றவனாய் பெண்களை கைப்பாவைகளாக கருதி பயன்படுத்தி வந்த அதே ராஜீவ் இப்போது முதலாக காதல் கணைகளால் தாக்கப்பட்ட இளம் கல்லூரி மாணவனைப் போல நடந்து கொள்வதை சுரேஷால் ஜீரணித்துக் கொள்ள முடியவில்லை. சுரேஷுக்கு மிகவும் கவலையாக இருந்தது. இதெல்லாம் எங்கே போய் முடியுமோ? ஆழ்ந்த முன் யோசனையின்றி ஒரு அடி கூட எடுத்து வைக்காத ராஜீவுடைய போக்கில் இந்த திடீர் மாற்றம் எதனால் ஏற்பட்டு விட்டது? உஷாவை பார்த்தால் ஒன்றுமே தெரியாத அப்பாவி பெண் என்று சுரேஷுக்கு தோன்றியது. நல்ல குடும்ப பெண் போலவும் தெரிந்தாள். என்றைக்கும் இல்லாமல் தனது முதலாளி நெருப்போடு விளையாட முற்பட்டு விட்டதை எண்ணி சுரேஷ் மிகுந்த வருத்தத்துக்கு உள்ளானான். இத்தனை ஆண்டுகளாக அரும்பாடுபட்டு அமைத்த மாபெரும் ராஜாங்கம் கேவலம் ஒரு சிறிய பெண் மூலம் சிதறி உரு தெரியாமல் நாசமாகிவிடக்கூடிய நிலைமை ஏற்பட ராஜீவ் இடம் கொடுத்து விட்டாரே. என்ன இருந்தாலும் சுரேஷ் ராஜீவிடம் கை நீட்டி ஊதியம் பெறுபவன். அவனோடு என்னதான் நெருங்கி பழகினாலும் அவனுக்கும் ஒரு எல்லை இருந்தது. அதை மீறி அவனால் ராஜீவுக்கு உபதேசம் கூறும் அளவுக்கு தைரியத்தை வரவழைத்துக் கொள்ள முடியவில்லை. ராஜீவ் எல்லோரையும் அப்படித்தான் வைத்திருந்தான். எவ்வளவு நெருங்கியவர்களாக இருந்தாலும் சரி, ஓரளவுக்கு மேல் ராஜீவிடம் சுவாதீனம் கொண்டாட பயப்படுவார்கள். எப்போதும் அவன் கொஞ்சம் விலகியே நிற்பான். சுரேஷின் மனதில் உள்ள அச்சம், கவலை, வருத்தம் எல்லாவற்றையும் ராஜீவால் உணர முடிந்தது. உண்மையில் தன் போக்கு அவனுக்கே புரியாத புதிராக இருந்ததே. கல்லூரி அரங்கத்தில் அந்த கடிதத்தை உஷாவுக்கு கொடுத்து அனுப்பலாமா வேண்டாமா என்பதை குறித்து மனதிற்குள் 100 முறை விவாதித்துக் கொண்டிருந்தான். கடைசி நேரத்தில் அதை எழுதி அனுப்பாமல் இருக்க முடியவில்லை. சரி, ஆனது ஆகட்டும். இனி அதை பற்றி கவலைப்பட்டு என்ன பயன்? உஷா ஏன் இன்னும் போன் செய்யவில்லை? அவளுக்கு ஒருவேளை இதில் விருப்பம் இல்லையோ என்னவோ. சரி, அதனால் நஷ்டம் ஒன்றுமில்லை. அவன்தான் முன்னெச்சரிக்கையோடு அந்த கடிதத்தின் கீழ் தனது பெயரை எழுதவில்லையே. வேறு யாராவது அதை படித்தாலும் ராஜீவ் தான் அதை எழுதினான் என்பதை கண்டுகொள்ள என்ன ஆதாரம் இருந்தது? ஒன்றுமே இல்லை. ஆனால் அந்த டெலிபோன் நம்பர், அதற்கு போன் செய்து துப்பறிய வேறு யாராவது முயற்சி செய்தால் பரவாயில்லை. இன்றே டெலிபோன் டிபார்ட்மெண்ட்டுக்கு விண்ணப்பம் செய்து அந்த நம்பரை மாற்றிவிடும்படி கேட்டால் போயிற்று. ஆனால் உஷா ஏன் இன்னும் போன் செய்யவில்லை? மீண்டும் மீண்டும் அதே கேள்வி அவனை உறுத்தி கொண்டிருந்தது. அப்படியானால் அன்று அவள் விழிகளில் அவன் பார்த்திருந்த தீவிர மோகம் உண்மை இல்லையா? எல்லாம் அவனுடைய முட்டாள்தனமான கற்பனையா? அவன் எழுதிய கடிதத்தை தனது தோழியரிடம் காட்டி அவனை பரிகாசம் செய்து சிரித்துக் கொண்டிருப்பாளோ என்னவோ. ஆனால் உஷா அப்படிப்பட்டவளாக இருப்பாள் என்று தோன்றவில்லையே. பின் ஏன் இன்னும் அவனுக்கு போன் செய்யவில்லை? திடீரென்று ராஜீவுடைய படுக்கை அறையில் போன் மணி அடித்தது. 2ஆம் முறை மணியை ஒலிக்க விடாமல் அவ்வளவு ஆதங்கத்தோடு பாய்ந்து ரிசீவரை அவசரமாக எடுத்தான். ஹலோ 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 என்றான் ராஜீவ் மீண்டும் ஆவலுடன். பிறகு மறுமுனையில் யாரோ மூச்சு திணறுவது போல் ஒரு சத்தம் கேட்டது. தயக்கத்துடன் ஒரு மெல்லிய இனிய குரல் மிகவும் தாழ்ந்த ஓசையுடன் பேசியது. ஹலோ, நான் தான் பேசுறேன். பெயரை குறிப்பிடாவிட்டாலும் பேசியது உஷாதான் என்று ராஜீவுக்கு உடனே புரிந்தது. ஓர் அசட்டுத்தனமான சந்தோஷம் அவன் மனதில் தோன்றியது. தாழ முடியாத மகிழ்ச்சியில் அவன் உடல் முழுவதுமே துடித்தது. உஷாவுக்கு அவன் மீது ஆசை இல்லாமல் இல்லை. இதோ போன் செய்து விட்டாளே. உஷா? நான் தான். எங்கிருந்து பேசுற? காலேஜ்ல ஒரு டெலிபோன் பூத் இருக்கு, அதுல இருந்து பேசுறேன். உஷா மிகவும் தாழ்ந்த குரலில் பேசியதால் அவள் கூறும் வார்த்தைகளை சரியாக புரிந்து கொள்ள ராஜீவுக்கு சற்று சிரமமாக இருந்தது. தனது கைகடிகாரத்தை பார்த்தான். காலை 7:30 மணி ஆகியிருந்தது. ராஜீவுக்கு இது சற்று விசித்திரமாக பட்டது. இவ்வளவு சீக்கிரம் காலேஜுக்கு வந்துட்டியா என்று ஆச்சரியத்துடன் கேட்டான். நான் இங்கதானே தங்குறேன், காலேஜ் ஹாஸ்டல்ல என்று விளக்கம் கூறினாள் உஷா. ஓ, ராஜீவ் இதை யூகித்து இருக்கவில்லை. ஏன் மெட்ராஸ்ல வீடு இல்லையா? உங்க ஊர் எது?
என்று விசாரித்தான். எங்க ஊர் ஸ்ரீரங்கம். ஐசி, உங்க அப்பா அம்மா அங்க இருக்காங்களா? எனக்கு அப்பா இல்ல, அம்மா மட்டும் இருக்காங்க. நான் குழந்தையா இருக்கிறப்பவே அப்பா இறந்து போயிட்டாரு என்றாள் உஷா. ஓ, ஐ எம் சாரி. உஷா லேசாக சிரித்தாள். தட்ஸ் ஆல்ரைட். நீங்க எதுக்காக சாரி சொல்லணும்? எங்க அப்பா இறந்து போனதை பத்தி உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்க முடியும், சொல்லுங்க. ராஜீவ் உஷாவை அழைத்தான். உஷா, ம், என்னோட கடிதத்தை படிச்சதும் நீ என்ன நினைச்ச என்று கேட்டான் ராஜீவ் ஆவலுடன். முதல்ல என்னால நம்பவே முடியல என்றாள் உஷா மெல்ல. எதை நம்ப முடியல? அந்த கடிதத்தை நீங்க தான் எழுதி அனுப்பினீங்கங்கிறத. அப்புறம் எப்படி நம்பிக்கை வந்துச்சு? உங்க அசிஸ்டன்ட் மிஸ்டர் சுரேஷ் தானே அதை என்கிட்ட கொடுத்தாரு. அதனால நீங்க தான் எழுதி இருக்கணும்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஏன் உஷா, 2 நாளா நீ போனே பண்ணல? பயமா இருந்தது. எதுக்கு பயம்? தெரியல என்றாள் உஷா குழம்பியவாறு. அதை கேட்டு ராஜீவ் சிரித்தான். இப்போ எப்படி தைரியம் வந்துச்சு என்று கேட்டான். தெரியல, போன் பண்ணாம இதுக்கு மேல என்னால இருக்க முடியல என்றாள் உஷா நாணத்தோடு. அவள் வார்த்தைகள் ராஜீவின் உள்ளத்தில் புதிய குதூகலத்தை பிறப்பித்தன. உஷா, 2 நாளா உன்னுடைய போன் காலுக்காக எப்படி ஏங்கி தவம் கிடந்தேன்னு உனக்கு தெரியுமா என்றான். இதை கேட்டதும் உஷாவின் உள்ளம் பூரித்து போய்விட்டது. நிஜமா சொல்றீங்களா என்று கேட்டாள் அதிசயமாக. சத்தியமா, போன் எப்போ அடிக்கும்னு அதன் பக்கத்திலேயே உட்கார்ந்துகிட்டு இருந்தேன். நான் அந்தாண்ட இந்தாண்ட நகரல, தெரியுமா? உஷா அதை கேட்டு சிரித்தாள். சும்மா சொல்றீங்க. இல்ல உஷா, ஐ மீன் தட். நீங்க சொன்னா சரி. உஷா, அவன் குரலில் ஒரு திடீர் வேகம் தோன்றியது. எஸ் உஷா, நான் உன்னை தனியா பார்க்கணும், சந்திச்சு பேசணும் என்றான் ராஜீவ் ஆர்வமிக்க குரலில். உஷாவிடமிருந்து பதில் எதுவும் வரவில்லை. இன்னும் மறுமுனையில் மௌனம் நீடித்தது. ச்சே, நான் ஒரு மடையன், அவசரப்பட்டு பயமுறுத்தி விரட்டி விட்டுட்டேனா என்று தன்னைத்தானே கோபித்துக் கொண்டான் ராஜீவ். உஷா அவனுக்கு தெரிந்த மற்ற பெண்களைப் போல் இல்லை. அவள் அனுபவம் இல்லாதவள். இது தானாக கனிய வேண்டிய மலர், நாசூக்காக கையாள வேண்டிய இளம் ஒட்டு. பொறுமையை இழந்து அவளை அச்சுறுத்தி துரத்தி விட்டு விட்டேனா? உஷா, உஷா, மீண்டும் மீண்டும் அழைத்தான். அவள் ஏன் பேச மறுக்கிறாள்? இந்த நாவல் அடுத்த பகுதியில் தொடரும்.